சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் எந்தெந்த கிரகத்தை நம்ம வழிபட்டால் சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் உண்டான வழிமுறைகளை தெளிவாக பண்ணிக்கிட்டா உடல் ஆரோக்கியம், மன தைரியம், வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், இன்னும் பல சுபகாரியங்கள், நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு 5:45 எந்திரிச்சிட்டு 6 மணிக்கு அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர் காலையில் அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில் படணும். இல்லைன்னா எந்திரிச்சு கோயிலில் போயிட்டு வலம் வந்துட்டு வரணும். ஒரு 11 முறை வலம் வரணும். இப்படி கோயிலில் நின்று நம்ம வலம் வந்து வரும்போது நம்ம மேலக்கு வேண்டிய அந்த கதிர்வீச்சு பட்ட உடனே உடம்புல தைரியம் கிடச்சிருது, செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது, நல்ல மனநிலை கிடச்சிருது, தெளிவான தெம்பு கிடச்சனால நோய் வராது. ஜோதிடரை போய் அடிக்கடி போய் கன்சல்ட் பண்ண மாட்டீங்க. தனக்குடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த எவ்ரி மார்னிங் 6 to 7 எந்திரிச்சிட்டிங்கனாவே போதும். அப்படியே ஒரு நடந்துட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணாலும் இல்லை, செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு எம்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், சனிக்கிழமை பல்லாவரம் பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவானை போய் வழிபட்டு வந்தாலும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோயிலை போயிட்டு சாயந்தரம் 4 to 6 ராவுகால பூஜைகளை அட்டன் பண்ணாலும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கும். மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் எம்பெருமான பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும். என்ன வேணால் ஆசைப்படுங்க, என்ன தேவைகள் இருக்குது, எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இது ஒரு சூட்சமம். சிவபெருமானுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது, முருகக்கடவுளுக்கு லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த கோயில்களுக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டாவே வாழ்க்கை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த 12 ராசிக்காரர்களும் 12 சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சூட்சமங்களை தெளிவாக சொல்கிறேன். அப்படி வழிபட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கையானது சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கணும். சிவாய நம. கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். முருகனுடைய தவ புதல்வர்கள் எம்பெருமான் முருகனை வழிபட்டுக்கிட்டு வரணும். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விற்காத இடத்தெல்லாம் விற்கணும், கவலையில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இடம் விற்றுரும். காரு, வண்டி, பங்களாக்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிளான் போட்டிங்கன்னா வர தை மாதத்தில் முடியும். இப்படி வறுமை, கடன், பயத்தில் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு முறையான செவ்வாய்க்கிழமை 4 வாரம் போகிறேன்னு வேண்டிக்கிட்டாலோ, இல்லை சஷ்டி கிருத்திகை போய் சாமியை வேண்டுனாலோ, இல்லை ஒரு முருகன் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மானசீகமாக மனசார ஒரு வெத்தலைப்பாக்கு, அவல் பொரி, கடலை வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தாலோ உங்கள் காரியங்கள்லாம் தடைப்பட்ட காரியங்கள், நோய், பயம், கடன், எதிரி, இப்படியாம்பட்ட ஒரு கெட்ட நேரங்களை கூட நல்ல நேரத்தில் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை எம்பெருமான் முருக கடவுளுக்கு இருக்குது. 6 பட முருகன் கோவில் இருக்குது, 1000 முருகன் கோவில் இருக்குது. அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய முருகக் கடவுளை முறையான வழிமுறைகளை இந்த ஒரு மாதம் வழிவிட்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லாம் உங்களுக்கு யோகம்தான். மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேச்சுகள்லாம் நடைபெறும். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இந்த மாதம் முழுக்க இருக்குது. நீங்கள் இந்த மாதம் முழுக்க வழிபடக்கூடிய தெய்வம் முருகக் கடவுள் தான். அந்தந்த ஊரில் இருக்க வேண்டிய முருகனை வழிபட்டு வந்தாவே உங்கள் நேரம் பொன்னான நேரமாகும். நல்ல நேரங்கள் கூடி வரும். எல்லா சுபகாரியங்கள் தடைப்பட்டது எல்லாமே நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது.
முருகனை பிடிச்சிக்குங்க. குறையில்லாமல் வாழணும். சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இப்படி முருகனையும் வழிபடலாம், சனி பகவானையும் வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா வழிபாட்டு வந்து கோயில் வாசலில் வெள்ளரிக்கம் வேரில் செய்யக்கூடிய சின்ன மரம் இருக்கும். சின்னதாக அந்த வெள்ளரிக்கம் வேர்லேயே செஞ்சுருப்பாங்க. 100 ரூபா 150 ரூபான்னு சொல்லுவாங்க. ஒன்று சின்னதாக வாங்கி வெள்ளரிக்கம் விநாயகர் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 12 மாதமும் நீங்கள் யோகக்கார் தான். நல்லதே நடக்கணும், குறையில்லாமல் இருக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த அதிதேவதை செவ்வாயோடைய ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொத்து, சோகம், வண்டி, வாகனங்கள் எல்லாம் அமைஞ்சு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக வாழ பழனி முருகனும் வடபழனி முருகனுடைய அனுகிரகமும் கிடைக்கட்டும்.